ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி முறுமுறுன்னு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் கடையில் தான் வாங்கி சாப்பிடணுமா என்ன? வீட்டிலவே ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிப்ஸ் வெரைட்டிஸ்க்கு அடிக்ட் ஆகாதவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். அந்தளவுக்கு சிப்ஸுனாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த சிப்ஸை வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிப்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா SBO வந்துட்டு ரொம்பவே ரைட் சாய்ஸாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்ருக்க SBO ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறையவே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் பார்த்துப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் மேல் இருக்கக்கூடிய தோல் வந்துட்டு சீவி எடுத்துருங்க. மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இல்லை நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இது போல் தின் ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் இந்த குச்சி சிப்ஸ் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் தின் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீளமாக நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது போல் குச்சி ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸை டேரெக்டாக நம்ம ஆயிலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வெயில் இருந்தது அப்படின்னா வெயிலில் நல்லா காய வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கிடையில் நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் சவுச்சவுன்னு ஆகிடும். நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் மிக்சிங் கொடுத்துட்டே இருங்க. மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் சேனலை கோத்ரூ பண்ணாதவங்க நம்ம சேனலை ஒன் டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் 2-3 பேட்சஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ தூரம் நம்ம தின்னாக கட் பண்ணுறோமோ உங்களுக்கு சீக்கிரமாகவே கிறிஸ்பினஸ் கிடச்சிரும். இப்போ ஓரளவுக்கு கிறிஸ்பினஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நீங்களே பார்க்குறப்போ தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு வறுத்துட்ருக்க அந்த டைமில் இது ஆறி இருக்கும். ஸோ இந்த டைமில் உப்பு அண்ட் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதை நல்லா இந்த போல் ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். கைகளால் மிக்ஸ் பண்ணுறதை விட இது போல் ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டே தெரியும். ஃபஸ்ட்டு கிளிப்பிங்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மரவள்ளிக்கிழங்கில் நிறைய ரெசிபி செய்யலாம். ஸ்வீட் ரெசிபீஸ்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் புட்டு ரெசிபிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சிப்ஸுமே சூப்பராக இருக்கும். பட் இது ஆயில் ஐட்டம் அப்படின்றதுனால ரொம்பவே ஹெல்த்தி கிடையாது. பட் ஒன் டைம் நம்ம ட்ரை பண்ணி வீட்டில் இது போல் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லா பேட்சஸுமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மொறு சிப்ஸ் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இது போல் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 2 to 3 டேஸ் வரையுமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்ச உடனே எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உடனே காலி ஆகிடுங்க. அந்தளவுக்கு சிப்ஸோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சிப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.